today இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா top 10 Windows shortcut keys. It is only made, it will be very useful for everyone. It is very basic understanding for the Excel beginners and learners. So let's start with the very um, first shortcut. The first shortcut is now we create a new workbook. See, so for that we are just um, press Control plus N. So now we create a new workbook. It will be creating new. Otherwise we go to file, create new blank workbook. See, likewise we have to create, but now we create the shortcut Control plus N. So, and one more thing is see, second shortcut is some already நம்ம வந்து வேற ஒர்க் ஆல்ரெடி நம்ம சிஸ்டம்ல இருக்கும். அதை ஓபன் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா just press Ctrl O. So it will be ask you through which file we need to download. See, for example, I'm opening this file. Likewise we can able to open the new existing file also. So the third shortcut is we have to save the file, right? So save பண்றதுக்கு நம்ம directly we go each and every time we go to file and save, right? So இதுக்கு என்ன பண்றோம்னா நம்ம வந்து Control plus S. So இங்க வந்து நம்ம வந்து test இது சேவ் பண்றோம். இது மூணாவது ஷார்ட்கட். இது இப்போ வந்து நாலாவது என்ன பண்றோம்னா இப்போ இந்த ஒர்க் புக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்றோம். க்ளோஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், டைரக்டா நம்ம வந்து மவுஸ் மூவ் பண்ணி இந்த இடத்துல கர்சரை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து Ctrl plus W ப்ரெஸ் பண்ணா அந்த ஒர்க் புக் போய் பழைய ஒர்க் புக் வந்துருச்சு. பழைய நம்ம சேவ் பண்ண ஃபைல் வச்சிருந்தோம்ல டெஸ்ட், அந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபோர்த் ஒன். ஸோ இதில் வந்து அஞ்சாவது ஷார்ட்கட் என்னன்னா வந்து ஷீட் வந்து மூவ் பண்ண போகிறோம். இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம வந்து ஷீட் 2ல இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஷீட் போகிறதுக்கு நம்ம கர்சரை டச் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுவோம். ஸோ ஷீட் மூவ் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன ப்ரெஸ் பண்ண போகிறோம்னா Ctrl plus பேஜ் அப். ஸோ இது வந்து ப்ரீவியஸாக மூவ் ஆகிறதுக்கு, பேஜ் டவுன் ஆகிறதுக்கு, மூவ் டு ப்ரீவியஸ் ஷீட் போகிறதுக்கு வந்து பேஜ் அப். ஸோ அதே மாதிரி Ctrl plus பேஜ் டவுன். அதே மாதிரி பேஜ் அப்பும் பேஜ் டவுனும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டா டைப்புக்கு போகிறதுக்கு மேலே வந்து டேட்டா டைப் இருக்குல்ல. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா இப்போ Alt plus A ப்ரெஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக கர்சர் வந்து டேட்டா டைப்புக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. இதனால நம்ம வந்து ஈஸியாக வந்து மிச்சம் எந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம் டேட்டா டைப். அதே மாதிரி வியூ டேப்பு போகிறதுக்கு நியர்பை வியூ டேப் இருக்குல்ல. ஸோ அகைன் என்ன பண்ணணும்னா Alt plus W ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வியூ டேபு கூடிய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எனேபிள் ஆயிடும். For each and every shortcut is there, so it will be easily use this functionality. Finally, we close the entire Excel file. So அது என்ன பண்றோம்னா Ctrl plus F4 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸோ இது வந்து என்டையராக அந்த ஒரு புக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கான பாப்பப் வரும். சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணிட்டு we have to save, otherwise don't save. So it will close the file.
இதுதான் டுடே வந்து இன்னைக்கு வந்து டூ வெரி யூஸ்ஃபுல் டாப் 10 விண்டோ ஷார்ட்கட் பார்த்தோம். யா தேங்க்யூ.